கேட் வால் வந்து பெருசாக வச்சுக்கோங்க. ஏன்னா கேட் வால் பெருசாக இருந்தால் தான் தண்ணி வந்து டக்குன்னு கீழே இறங்கும். இதில் பார்த்தீங்கன்னா தொட்டி உங்களுக்கு சின்னதாக தெரியும்னு நினைக்கிறீங்க. இது தொட்டி வந்து 3 குடம் தண்ணி பிடிக்குது. இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 துணிக்கு மேலே உள்ளே அமுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா கருங்கல். நான் வந்து கருங்கல்லே போட்டு இதுலேயே நான் வந்து ஃபினிஷிங் பண்ணிக்கிறேன். துவைக்கிறதுக்கு சௌகரியமாக இருக்கும். இடம் பெருசாக இருக்குது. இதில் நீங்கள் போர்வையெல்லாம் துவைச்சிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த பைப்பு வந்து நீங்கள் இந்த சைடு விட்டுருக்கலாம். நான் வந்து அந்த சைடு அடுப்பு இருக்கிறதுனால இந்த பைப்பு நான் இந்த சைடு விட்டேன். இது எதுக்குன்னு வந்து ஒரு பாலிசி கேட்டிருந்தீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த சோப்பு இதெல்லாம் லிக்விட் ஐட்டெல்லாம் உள்ளே வச்சுக்கலாம். அதுக்காக இந்த பாக்ஸ் விட்டேன். இந்த பாக்ஸில் வந்து உள்ளேயே கட்டணும். உள்ளுக்குள்ளே கட்டி உள்ளே ஒரு ஸ்லாப் போட்டு அதுக்கு இது மேலே மூடி இது ஒரு பாக்ஸாக பண்ணணும். இதுதான் இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன யூஸ் ஆகுனா சிங்கு தொட்டியாக பண்ணிக்கலாம். இது வந்து வாஷ் பேஷனாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். சோப்பு தூள் உள்ளே போட்டு துணி ஊற வச்சுக்கலாம். ரெண்டாவது வந்து தண்ணி நிறையா ஃபுல் பண்ணிவிட்டு மோந்து குளிச்சுக்கலாம். இது நிறைய இதுக்கு யூஸ் ஆகுது. இதெல்லாம் ஃபுல்லாகவே நான் தான் செஞ்சேன். இதில் சில போட்டு வந்து நம்பவே மாட்டேன்.